தமிழ் ஒன்றரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அப்டேட்ஸ் பெற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் ஒரு புதிய அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்டேட்னா, நம்ம வாட்ஸ்அப்பில் நமக்கு நிறைய மெசேஜஸ், வீடியோஸ், முக்கியமானதெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், இதில் பேக்கப்பாக எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ பேக்கப்பாக எடுத்து வச்சதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இதில் செட்டிங்ஸில் போவோம். செட்டிங்ஸில் இதில் சேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சேட் பேக்கப்லாம் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கப் டு கூகுள் டிரைவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் இப்போ கொடுத்துருக்குறாங்க. இந்த பேக்கப் டு கூகுள் டிரைவ் என்னென்னா, இதில் வந்து என்னென்னா, நீங்கள் டெய்லி வேணுனாலும் பேக்கப் பண்ணிக்கலாம், வீக்லி, மந்த்லி, இல்லை நீங்கள் எப்போ பேக்கப் வேணுமோ அந்த டைமிங்கில் மட்டும் பேக்கப் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நெவராக செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இது வரைக்கும் கூகுள் டிரைவில் நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா 15 GB வரைக்கும் தான் இலவசமாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக உங்களுக்கு ஃப்ரீ மெமரி வேணும் அப்படின்னா அமௌண்ட் வந்து பே பண்ணி தான் அதில் வந்து நம்மளால் எடுக்க முடியும். பட் இப்போ வாட்ஸ்அப்புக்கு கொடுக்கக்கூடிய கூகுள் நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் நீங்கள் எவ்வளோ நாளும் நீங்கள் இதில் அப்டேட் பண்ணிக்கலாம், பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து அன்லிமிட்டெட் ஃப்ரீ ஸ்டோரேஜ் அப்படிங்கிற மாதிரியும் கூகுள் நிறுவனம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் தான். நீங்கள் வாட்ஸ்அப்பில் அதிகமாக சேட் பண்ணி அதிகமாக மெசேஜஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் இது எல்லாமே பேக்கப் எடுத்து வைக்கணும் அப்படின்னா நீங்கள் கூகுள் டிரைவில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸு, மந்த்லி ஒன்ஸு, இதில் டெய்லி வேணுனாலும் நீங்கள் இதில் பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேட்டா எப்போவுமே அழியவே அழியாது, அது கூகுள் டிரைவ்லே இருக்கும். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயந்தான். ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து ஏதாவது மெசேஜ் வந்து அழிந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி கவலைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த கூகுள் டிரைவுடைய அப்டேட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய கூகுள் டிரைவ் அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற நிறைய அப்டேட்டை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். தொடர்ந்து இது போன்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய தமிழ் ஒன்றரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.